இந்த உலகத்தில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு வீட்டு விஷயத்தில் தலையிட்டு தேவையில்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளே சண்டையை மூட்டி விடுறதுக்குன்னே ஒரு சிலர் கண்டிப்பாக இருப்பாங்கங்க. அது ஏன்னு தெரில. அப்படி வந்து அவங்கள சண்டை மூட்டி விட்டு அதில் குளிர் காயறதுல அப்படி என்ன சந்தோஷம் கிடைச்சிருதுன்னு எனக்கு தெரியறது இல்லைங்க. என் ஃப்ரெண்டோட வீட்டில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவள் கல்யாணமான புதுசில் அவங்க அண்ணி பக்கத்து வீட்லேயே இருப்பாங்களாம். அவங்க வீட்டு வேலையும் சேர்த்தி இவளை செய்ய சொல்லுவாங்களாம். ஸோ ஆரம்பத்தில் வந்து சரி நம்ம அண்ணி தானேன்னு செஞ்சுருக்கா. ரொம்ப அதிகமாக வேலையை கொடுக்க கொடுக்க செய்ய முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க மாமியார் மருமகளுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு போயிடுவாங்களாம். இல்லைங்கிற மாதிரி இருந்தால் அவங்க தம்பிக்கிட்ட இல்லாத பொல்லாத சொல்லி சண்டையை மூட்டி விட்டு போயிடுவாங்களாமாங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குங்களாம். இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடித்து பிடிச்சி எப்படியாவது தனி குடித்தனம் போயிட்டாங்க. தனி குடித்தனம் போனாலும் ஏதோ ஒரு மாதம் வந்தாங்கன்னா வந்து ஒரு 2 நாள் இருந்து சண்டையை மூட்டி விட்டு போயிடுவாங்களாம். இவங்க ஏன்டா வர்றாங்கன்ட்டு இருக்கு. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாதுங்க இல்லையா?